பீகாரை போன்றே தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அடுத்த வாரம் தொடங்க உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் அதிமுக ஆதரவாளர்கள் 13,000 பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா, நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழில் உள்ள ஆவணங்களை மொழிபெயர்த்து தாக்கல் செய்ய ஏதுவாக கால அவகாசம் வேண்டுமென மனுதாரர் தரப்பில் கோரப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டுள்ள தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த வாரம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். அந்த சமயத்தில் மனுதாரரின் புகார் கருத்தில் கொள்ளப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விசாரணையை ஒரு வாரம் ஒத்திவைத்த நீதிபதிகள் பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நகல்களை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர். பீகாரில் தேர்தல் சமயத்தில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் அங்கு வாக்கு திருட்டு நடைபெற்றுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த சூழலில் தமிழ்நாட்டிலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெற உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.